கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அநேக விசுவாசிகள் தங்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக்கொண்டு பிறரோடு சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். போதகர்கள் கூட ஒருவரோடு ஒருவர் பேசாமல் விரோதத்தோடு பகையோடு காணப்படுவது உண்டு. ஒரு நபர் உண்மையாகவே பரிசுத்தத்தில் வளரும்போது அவரால் சக மனிதர்களோடு சண்டை போட்டுக்கொண்டு சமாதானம் இல்லாமல் வாழ முடியுமா? எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இவ்வசனங்களிலே மனிதரோடு நாம் சமாதானமாக இருக்க வேண்டும், கடவுளுக்கு முன்பாக பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் கூறுகிறார். வேதத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து பேசுகின்ற இடமெல்லாம் கடவுளோடு நமக்கு இருக்கிற உறவு மனிதர்களோடு நமக்கு இருக்கிற உறவை மாற்றி அமைக்கும் என்று கூறுகிறது. நான் முழு மனதோடு தேவனில் அன்பு கூறும்போது சக மனிதர்களையும் முழு மனதோடு என்னால் நேசிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய யோவான் தனது நிருபங்களிலே கண் காணாத கடவுளை ஒருவன் நான் நேசிக்கின்றேன், அவர் மீது அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு தன் கண்முன் இருக்கிற சகோதரனை பகைப்பானே என்றால் அவனுக்கு மெய்யாகவே தேவன் மீது அன்பில்லை, அவன் ஒரு பொய்யன் என்று கூறுகிறார். கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது கடவுளோடு எனக்கு இருக்கின்ற உறவு சக மனிதர்களோடு எனக்கு இருக்கின்ற உறவை மாற்றி அமைக்கும் என்று கூறுகிறது. இந்த 12 தொடங்கி 17 வரை ஒரு எச்சரிப்பின் வேத பகுதியாக இருக்கிறது. A warning passage. இந்த வார்னிங் பேசேஜில், இந்த எச்சரிப்பில் நாம் ஏசாவை போல வாழக்கூடாது என்ற ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த எச்சரிப்பை தொடங்கும் போது அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு? யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும். ரோமர் 12:18 அப்போஸ்தலனாகிய பவுல் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று கூறுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூடுமானால் என்ற ஒரு வார்த்தையை அவர் சேர்த்துக் கொள்கிறார். அதன் பொருள், ஒரு நபரோடு சண்டை போடுகிற ஆளாக நான் இருக்கக்கூடாது, சண்டையை தொடங்குகிறவனாக நான் இருக்கக்கூடாது. அதே போல் ஒரு நபரோடு நான் பேச மாட்டேன், அவங்களுக்கு எனக்கு எந்த ஒட்டு உறவும் வேண்டாம், அவங்க செஞ்ச தப்பை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நம்ம சமாதானமாய் இல்லாமல் நாம் இருக்கக்கூடாது. நாம் சமாதானத்திற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அவர்கள் நம்மோடு சமாதானமாக இருக்க விரும்பாததினாலே அவர்களோடு நமக்கு சமாதானம் இல்லாமல் போனால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நாம் எல்லா மனிதரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய கோபம் தணிஞ்சிடணுமா. அப்போ மெய்யான ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருப்பேன் என்றால் ஒரு இரவு கூட பகையையும் வன்மையும் என்னால் மனதில் வைத்து கொண்டு வாழ முடியாது. இப்போ நான் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. எபிரேயர் 13:20 நாம் தேவன் சமாதானத்தின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். கொலோசியர் 1:20 இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய இரத்தத்தினால், அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி கடவுளுக்கும் நமக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அப்போ கடவுளுக்கும் நமக்கும் சமாதானம் உண்டு பண்ணப்பட்டபடினாலே மத்தேயு 5:9 மார்க்கு 9:50 இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நாம் எல்லா மனிதரோடும் நாம் சமாதானமாக இருக்க வேண்டும், நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுவே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அதை சொல்லிட்டு 2வது சொல்கிறாரு, மனுஷர்களோடு நம்ம சமாதானமாக இருக்கணும், கடவுளுக்கு முன்னாடி நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்று சொல்லும்போது மாய்மாலமான ஒரு வாழ்க்கை அல்ல, வெளி வேஷம் அல்ல. சிலவங்க சர்ச்சில் வந்தால் ஒரு மாதிரி, பாஸ்டர் இருக்கிறப்போ ஒரு மாதிரி, கிறிஸ்தவங்க இருக்கிறப்போ ஒரு மாதிரி, யாருமே பார்க்காதப்ப வேற மாதிரி, அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க கோயிலுக்கு வருவாங்க, கோயிலுக்குள்ளார இருக்கிறப்ப ரொம்ப நல்ல மனுஷங்களாக இருப்பாங்க. அந்த கோயிலை விட்டு வெளியில் போன உடனே அவங்களுடைய பிஹேவியர், பேச்சுவார்த்தை, வாழ்க்கை எல்லாம் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, தேவனால் அழைக்கப்பட்டு அவரால் மீட்கப்பட்ட மக்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற கட்டளையை பெற்றிருக்கிறார்கள். லேவியராகமம் 11:44-45 வசனங்களிலும், லேவியராகமம் 19:2 அதே போல் 1 பேதுரு 1:15-16 வசனங்களையும் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் கூறுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறான் என்பதனுடைய ஒரு வெளிப்பாடு அவன் பரிசுத்தத்திலே வளர்கிற ஒரு நபராக இருக்கிறான். ஒருவள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது அவளும் பரிசுத்தத்திலே வளர்கிறவர்களாக இருக்கிறாள். ஏன்னால் பரிசுத்தம் என்பது கடவுளோடு நாம் நெருக்கமாக இருக்கும்போது
அவர் குணாதிசயம் பரிசுத்தமானது. அந்த குணாதிசயம் நமக்கும் கிடைக்குது. அவரோட நம்ம பழகிறப்ப நாம் அவரை போல மாறுகிறோம். நாம் அவரை போல பரிசுத்தமாய் மாறும்போது அவரை போல அன்புள்ளவர்களாயும் மாறுகிறோம். அதன் விளைவாக நாம் எல்லோரோடும் சமாதானமாக இருக்கிறோம். இப்படி சொன்னவர் கடைசியாக சொல்கிறாரு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்போ பரிசுத்தம் இல்லாத ஒரு மனிதன் கடவுளுடைய சமூகத்திலே அவனுக்கு இடமில்லை. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்ப்பா, அவருடைய பாவங்களை மன்னிச்சிட்டாரு, இப்போ நான் கடவுளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாத அட்டூழியம் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு அன்பானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது பரிசுத்தமாய் வாழ்வதற்காக. தெசலோனிக்கேயரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நாம் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தமாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இப்போ ஒரு கிறிஸ்தவன் கடவுளுக்கு முன்னாடி பரிசுத்தமாக இருந்து மனுஷரோட சண்டை போடுகிறவனாக நிச்சயமாக இருக்க முடியாது. அதே போல் மனிதர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருந்துட்டு கடவுளுக்கு முன்னாடி பரிசுத்தம் இல்லாமலும் இருக்க முடியாது. கடவுளோடு நான் நெருங்கி ஜீவிக்கும்போது அது எனக்குள்ளாக பரிசுத்தத்தையும் அன்பையும் விளைய செய்கிறது. அந்த அன்பு மாய்மாலமற்ற ஒரு தூய்மையான வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பாகவும் மெய்யான அன்புள்ள ஒரு வாழ்க்கையை சக மனிதர்களோடும் நடத்த எனக்கு உதவி செய்கின்றது. கர்த்ததாமே இந்த 2 பண்புகளிலும் நாம் ஒவ்வொரு நாளும் வளர்கிறவர்களாக, கிறிஸ்துவை போல் மாறுகிறவர்களாக இருக்க நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.